Students, welcome to DKM Math Tutorial Center. இப்போ நம்ம பார்க்க போகிறது Chapter 7ல Exercise 7.4ல 5th sum பார்க்க போகிறோம்ப்பா. இப்போ Sinus house has an overhead tank in the shape of a cylinder. அதாவது சீனுஸோட ஹவுஸில் வந்து ஒரு ஓவர்ஹெட் டேங்க் இருக்குது. ஸோ இப்போ ஓவர்ஹெட் டேங்க் இருக்குது, அது வந்து சிலிண்டர் ஃபார்மில் இருக்குது. ஸோ அந்த சிலிண்டர் ஃபார்மில் இருக்க அந்த சிலிண்ட்ரிக்கல் டேங்க்கு வந்து வாட்டர் வந்து ஃபில் பண்ணுறாங்க. எதுலேருந்து ஃபில் பண்ணுறாங்கன்னா சம்புன்னு ஒரு அண்டர் கிரவுண்டு டேங்க் இருக்குது. அண்டர் கிரவுண்டுக்குள்ளே ஒரு டேங்க் இருக்குது சம்புன்னு. அந்த சம்பு வந்து கியூபாடி ஷேப்பில் இருக்குது. ஸோ கியூபாடி ஷேப்பில் இருக்கிற சம்பில் இருந்து தான் அந்த சிலிண்டர் ஷேப்பில் இருக்கிற டேங்க்குக்கு வாட்டர் வந்து ஃபில் பண்ணுறாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க, கியூபாய்டு ஷேப்பில் இருக்கிற சம்பு, அந்த சம்பில் இருந்து தான் சிலிண்டர் ஷேப்பில் இருக்கிற டேங்க்குக்கு வாட்டர் வந்து ஃபில் பண்ணுறாங்க. இப்போ அந்த கியூபாய்டு வந்து எந்த ஷேப்பில் இருக்குன்னா, லென்த்து இது லென்த்தோட வேல்யூ, இது பிரெத்தோட வேல்யூ, இது ஹைட்டோட வேல்யூ. இந்த மாதிரி 3 வேல்யூ கொடுத்துருந்தாலே LBH, லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹெச், இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கும் எப்பயுமே கியூபாய்டு. The overhead tank has its radius of 60 cm and height 105 cm. Overhead tank இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஷேப் ஆஃப் த சிலிண்டர்னு கொடுத்துருக்காங்களா. ஓவர்ஹெட் டேங்க் இஸ் இன் தி ஷேப் ஆஃப் த சிலிண்டர்னு கொடுத்துருக்காங்களா. அப்போனா அந்த சிலிண்டர் வந்து ரேடியஸ் வந்து 60 சென்டிமீட்டரும் ஹைட்டு 105 சென்டிமீட்டரும் இருக்குது. இப்போ இங்கே மீட்டரில் இருக்குது, இங்கே சென்டிமீட்டரில் இருக்குது. அப்போனா மீட்டராக இருக்குது சென்டிமீட்டராக மாற்றணும். சென்டிமீட்டர்னால் சின்ன யூனிட். ஸோ சின்ன யூனிட்டை வச்சு சம் பண்ணால் ஈஸியாக சம் பண்ணலாம். அதனால தான் மீட்டராக இருக்கிறத சென்டிமீட்டராக மாற்றிட்டு சம் பண்ணணும். இப்போ என்ன கேட்டுக்காங்கன்னா, ஃபைண்ட் தி வால்யூம் ஆஃப் தி வாட்டர் லெஃப்ட் இன் தி சம்ப் ஆஃப்டர் த ஓவர் ஹெட் டேங்க் ஹேட் பீன் கம்ப்ளீட்லி ஃபில்டு வித் வாட்டர் ஃப்ரம் த சம்ப் விச் ஹேட் பீன் ஃபுல் இனிஷியலி. அதாவது வால்யூம் ஆஃப் வாட்டர் லெஃப்ட் இன் தி சம்ப். அந்த சம்ப்னா நான் என்ன சொன்னேன், அண்டர் கிரவுண்டு டேங்க் அந்த கியூபாடு ஷேப்பில் இருக்கு இல்லையா. ஸோ அந்த கியூபாடு ஷேப்பில் இருக்கிற டேங்க்கு வந்து அதோட வால்யூம் ஆஃப் தி வாட்டர் வந்து மிச்சம் எவ்வளோ இருக்கும், அந்த கியூபாடு ஷேப்பில் இருக்கிற டேங்க்கில் வந்து எவ்வளோ அளவு வாட்டர் மிச்சம் இருக்கும். அதாவது அந்த சிலிண்டர் ஷேப்பில் இருக்கிற டேங்க்கு பூராமே தண்ணி வந்து ஃபில் பண்ணதுக்கப்புறம் மிச்சம் வந்து அந்த கியூபாடு ஷேப்பில் இருக்கிற சம்பில் வந்து எவ்வளோ வால்யூம் ஆஃப் வாட்டர் வந்து இருக்கும் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த சம் வந்து ரொம்ப ஈஸி தான். ஒன்றும் இல்லை, வால்யூம் ஆஃப் த கியூபாய்டு கண்டுபிடிக்கணும், வால்யூம் ஆஃப் சிலிண்டர் கண்டுபிடிக்கணும். ரெண்டையுமே மைனஸ் பண்ணால் மிச்சம் எவ்வளோ வாட்டர் வந்து இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிடும். இப்போ கிவன் போட்டு அந்த கியூபாய்டு டேங்க்கு வந்து சம்பில் இருக்குது, அந்த சம்பு ஃபார்மேட்டில் இருக்குது. அதோட லென்த்து 2 மீட்டரு. ஸோ 2 × 100 200 சென்டிமீட்டர். இங்கே 2 மீட்டர் இங்கே எழுதியிருக்கோம் இல்லையா. ஸோ அதான் இங்கே எழுதியிருக்கோம். ஸோ பிரெத் இஸ் ஈக்குவல் டு 1.5 சென்டிமீட்டர். 1.5 மீட்டர் வந்து 150 சென்டிமீட்டராக மாற்றிருக்கோம். ஸோ 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர்னால இன்ட்டு 100ன்னு போட்டு லென்த்து பிரெட்டு ஹைட்டு, ஸோ இதை 3யுமே சென்டிமீட்டரில் எழுதியிருக்கேன். இப்போ ஓவர் ஹெட் டேங்க் வந்து சிலிண்டர் ஷேப்பில் இருக்குது. ஸோ சிலிண்டருக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ரேடியஸ் கொடுத்துருக்காங்க, ஹைட்டு கொடுத்துருக்காங்க. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரேடியஸும் ஹைட்டும். ஸோ இதை வந்து நான் இங்கே வந்து எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் வால்யூம் ஆஃப் தி கியூபாய்டு என்னென்னு எழுதணும், வால்யூம் ஆஃப் சிலிண்டர் என்ன எழுதணும். ஸோ வால்யூம் ஆஃப் தி கியூபாய்டு வந்து என்ன எழுதணும்னா, லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹெச் போட்டு கியூபிக் யூனிட்ஸ், இந்த யூனிட்ஸ் அவசியம் இங்கே எழுதணும். ஏன்னா வால்யூம்னாலே கியூபிக்குங்கிற யூனிட்ஸில் தான் இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கும். ஸோ இப்போ லென்த்தோட வேல்யூ என்னது, 200, இது 150, இது 100. ஸோ 200 × 150 × 100 போட்டு எழுதணும். ஸோ இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணால் 13 போட்டு இந்த 2 ஜீரோ இங்கே போகணும், இங்கே 1 ஜீரோ இருக்குது இங்கே போகணும், இந்த 2 ஜீரோ இங்கே போகணும். அதுக்கப்புறம் சென்டிமீட்டர் க்யூப்னு எழுதிடணும். சரியாப்பா, இதை வந்து இங்கே எழுதிடணும். அதுக்கப்புறம் வால்யூம் ஆஃப் த சிலிண்டர், ஸோ வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் வந்து எப்படி எழுதணும்னா 5r²h
cubic units. ஸோ இதுதான் ஃபார்முலா, வால்யூம் ஆஃப் சிலிண்டருக்குரிய ஃபார்முலா. அப்போனா ஃபையோட வேல்யூ 22/7 போட்டு ரேடியஸ் ஆர் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 60 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அந்த 60 சென்டிமீட்டர் 60 ஸ்கொயர்னு எழுதிட்டு இன்ட்டு ஹைட்டோட வேல்யூ 105 கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அந்த 105 வந்து இங்கே எழுதிடணும். ஸோ 22/7 இன்ட்டு 60 இன்ட்டு 60 இன்ட்டு 105ன்னு இங்கே வந்து எழுதிடணும். ஸோ அதுக்கப்புறம் இந்த 7 இதுவும் கேன்சல் பண்ணணும். 7 1s are 7, ரிமைண்டர் 3, 5 7 5s are 35. ஸோ 22 இன்ட்டு 60 இன்ட்டு 60 இன்ட்டு 15 which is equal to 22 இன்ட்டு 6 6 are 36 இன்ட்டு 15. ஸோ இதை மூணையுமே மல்டிபிள் பண்ணால் என்ன ஆன்சர் வரும்னா இந்த ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் இந்த நம்பர் வரும். ஸோ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் 118800 அப்படின்னு வரும். ஸோ இப்போ வந்து ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ வால்யூம் ஆஃப் தி வாட்டர் லெஃப்ட் இந்த சம்பன் போட்டு வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் மைனஸ் வால்யூம் ஆஃப் தி கியூபார் இந்த ஃபார்மெட்டை எழுதிட்டு ஸோ ரெண்டையும் மைனஸ் பண்ணால் வர ஆன்சர் தான் வால்யூம் ஆஃப் வாட்டர் லெஃப்ட் இந்த சம்பன் போடுறோம். ஸோ அவ்வளோதான்ப்பா சம்மு. Thank you so much for watching, guys.